ஆண்டவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை வல்லவராம் தந்த இடத்தில் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எடுத்துரைப்போம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள்
நீதியோடும் உண்மையோடும் வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இன்று திருவிழாவை சிறப்பிக்கும் எங்கள் அனைவரையும், திருப்பயணிகளாக வந்துள்ள மக்களையும் அவர்கள் செய்யும் தொழிலையும் ஆசீர்வதித்து காத்திட வரமருள வேண்டும் என்று வரம் வேண்டினோம். உந்தனருள் தாரும் ஆண்டவரே, வரமேந்தி வரம் வேண்டினோம். உந்தனருள் தாரும் ஆண்டவரே. நீங்களோடு அன்னை திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அனைவருமே அன்னையை போன்று இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழவும், இறைவார்த்தை ஏற்று வாழவும் வரமருள வேண்டும் என்று வேண்டினோம். உந்தனருள் தாரும் ஆண்டவரே. ஆராதனையில் பங்கு கொள்ள வந்திருக்கும் எங்கள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து எங்கள் குடும்பத்தில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல உறவு வளர வரமருள வேண்டும் என்று கரமேந்தி வரம் வேண்டினோம். உந்தனருள் தாரும் ஆண்டவரே, கரமேந்தி வரம் வேண்டினோம். உந்தனருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம் அடியார்களாகிய நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் என்றும் நலம் பெற்று மகிழ நீர் விரும்புகின்றீர். என்றும் கன்னிகையான மகிமை மிக்க எங்கள் அன்னை மரியாளின் வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை என்றும் என்றும் ஆசீர்வதித்து தம் அரவணைப்பில் என்றும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆண்டவரை போற்றுவோமாக. இறைவனுக்கு
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் ஆகிய இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் உணர்ந்து மகிழ அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, நம் பாதுகாவலி புனித லூர்து அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறும் விதமாக நாம் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று 9ஆம் திருவிழாவை நாம் நல்ல முறையில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளில் கடவுளுக்கு நாம் தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். அதே போலவே நமக்கு பல்வேறு வகைகளில் உதவி செய்த கடவுளின் மனிதர்களுக்கும் நாம் நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று நமக்காக வருகை தந்து நல்ல ஒரு மாலை ஆராதனை, இந்த ஆராதனைக்கு தலைமையேற்று வழிநடத்தி சிறப்பான ஒரு மறைவுரை வழங்கியிருப்பவர்கள் அருள் தந்தை டக்ளஸ் அவர்கள். தந்தை அவர்கள் திசையன் விளை பங்கின் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இளம் குருக்களிடையே தந்தை அவர்கள் மிகவும் பிரபலமானவர். எப்போதுமே நாங்கள் எங்களுக்குள் பேசிக்கொள்வோம். தந்தை அவர்கள் எந்த ஒரு கருத்தை எடுத்து வைத்தாலும் உண்மையிலே அது ஆணித்தரமாக இருக்கும். தந்தையவர்கள் சரியாக அந்த கருத்தை பேசக்கூடியவர்கள். எந்த வளவள என்றெல்லாம் பேச மாட்டார். இதுதான் சரி என்று மிக தெளிவாக துல்லியமாக எடுத்து வைக்கக்கூடியவர்கள். இந்த நாளில் தந்தையவர்களின் வருகை நம் அனைவருக்குமே மகிழ்ச்சியை தருகின்றது. சிறப்பான ஒரு மறையுரை தந்து நம்மை சிந்திக்க வைத்தார்கள். அன்னை மரியாவின் பிள்ளைகளாகி நாம் கண்ணீராலும் தண்ணீராலும் மீட்படைகின்றோம், பலன் பெறுகின்றோம் என்று ஒரு சிறப்பான ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை நமக்கு வழங்கினார்கள். கண்ணீர், 3 வகையான கண்ணீரை விவிலியத்திலிருந்து எடுத்து சொன்னார்கள். ஞாபகம் இருக்கா? எதெல்லாம்? 3 வகையான கண்ணீர் விவிலியத்தின் பின்புலத்தில். முதல்ல இஸ்ரேல் மக்களின் கண்ணீர் இல்லையா? இரண்டாவது கண்ணீர் பேதுருவின் கண்ணீர். ஆண்டவரை நான் பாவி, என்னை விட்டு போய்விடும், அல்லது ஆண்டவரை மறுதலித்து அவர் சிந்திய கண்ணீர். அடுத்து மூன்றாவது கண்ணீர் பாவியான பெண் தன் கண்ணீரால் இயேசுவின் காலடிகளை நனைக்கின்ற அந்த நிகழ்வு.
எனவே கண்ணீருக்கு மீட்பு உண்டு. கண்ணீர் சிந்துகின்ற அந்த சூழலில் நாம் மீட்க பெறுகின்றோம். அன்னை மரியா நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கின்றார். அவர் நமக்காகவும் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார். இந்த சிறுபத்தை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் கிடைத்தது. பின்னாடி நம்ம லூர்து மாதா சிறுபம் வைத்திருக்கின்றோம். மாதா நமக்காக கண்ணீர் சிந்துகின்றது போல அந்த சிறுபம் இருக்கின்றது. பார்க்கும்போது தந்தையர்களின் மறைவுரை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அதுதான் நினைவில் வந்தது. அதே போல தண்ணீராலும் நாம் மீட்கப்படுகின்றோம். அதற்கும் சில எடுத்துக்காட்டுகளை தந்தை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். உண்மையிலேயே நாம் கண்ணீராலும் தண்ணீராலும் மீட்கப்படுகின்றோம், வாழ்வு பெறுகின்றோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தந்த நம் தந்தை அவர்களுக்கு நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நன்றியின் அடையாளமாக இப்போது ஊர் நிர்வாகத்தின் சார்பாக தந்தை அவர்களுக்கு இந்த எளிய நூலாடை அணிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த மாலை ஆராதனை சிறப்பாக நடைபெற பல்வேறு வகைகளில் உதவி செய்து நம்முள் ஒருவராக அமர்ந்திருக்கின்ற அருள் சகோதரிகளுக்கும் நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த திருவிழா ஏற்பாடுகள் எல்லாமே மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் நம்முடைய ஊர் நிர்வாகத்தினர். எனவே அவர்களுக்கும் நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, பாடற் குழுவினர் மிக சிறப்பான விதத்தில் பாடினார்கள். அவங்க இதுதான் அவங்களுக்கு 2வது முறை இல்லை 3வது முறை என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லை. மாறாக முன்னால் அதிக நாட்கள் அவர்கள் பாடி பழகிய ஒரு பாடற்குழு போல மிகச் சிறப்பாக பாடினார்கள். ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இவங்க இவ்வளவு நாளுக்குள்ள இந்த அளவுக்கு பாட முடிந்தது அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாக ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலேயே இவர்களுக்காக நான் பங்கு தந்தையை நினைத்து பார்க்கின்றேன். பங்கு தந்தை அவர்கள் நீங்க தான் பாடணும், நீங்க தான் கீபோர்டு போடணும் என்று அவர்களை சொன்னார்கள். அவர்களும் நன்றாக பயிற்சி எடுத்து இன்று அதை செய்து காட்டியிருக்கின்றார்கள். எனவே பாடற்குழுவினருக்கு, கீபோர்டு வாசித்த பாப்பாவுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அதே போல பீடச் சிறுவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த 9 நாளும் அதிகமாக எங்களிடம் திட்டு வாங்கியது அவங்க தான். இன்னைக்கும் அப்படிதான், நாளைக்கும் வாங்குவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் எந்த விதத்திலும் முகம் சுளிக்காம நல்ல முறையில் செய்து கொடுக்கின்றார்கள். எங்களோட ஒரு நட்போடு இருக்கக்கூடிய பீடச் சிறுவர்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, கடந்த ஓராண்டு காலமாக நம்மோடு இருந்து பணியாற்றிய அருள் தந்தை ஜெயபிரகாஷ், உவரி பங்கின் உதவி பங்கு தந்தை அவர்கள் நாளை நம்மிடமிருந்து பிரியாவிடை பெறுகின்றார்கள். நாளை தந்தை அவர்கள் வேறொரு பணித்தளத்திற்கு மாற்றலாகி செல்ல இருக்கின்றார்கள். எனவே தந்தை அவர்களுக்கும் நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது ஊர் நிர்வாகத்தின் சார்பாக தந்தை அவர்களுக்கு சிறிய மரியாதை செய்யப்படுகின்றது. இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். மாதாவின் ஆசீரும் ஆண்டவருடைய அருளும் நம்ம எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய உதவி பங்கு தந்தையாக இருந்த ஜெயபிரகாஷ் ஃபாதர் அவர்கள் மாற்றுதலாகி செல்ல இருக்கின்றார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக நம்முடைய கோயிலுக்கு ரெகுலராக எப்பொழுது சொன்னாலும் உடனே வந்து நம்முடைய மறைவுரைகள் மற்றும் தெய்வ காரியங்களை மிக அழகாக சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, எந்த கருத்துக்களை சொன்னாலும் நல்லபடியாக எப்படி செய்ய வேண்டும் என்று நல்லுரை வழங்கிய தந்தை அவர்கள் மாறுதலாகி செல்கிறார்கள். இருந்தாலும் செல்லுகின்ற இடத்தில் சீரும் சிறப்பும் பெற்று அன்னையருடைய அருளும் பெற்று நல்லபடியாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருடைய வரலாறுகளை கேட்கின்ற பொழுது அவருடைய தந்தை அவர்கள் ஒரு தமிழ் ஆசிரியர். ஃபாதர் அவர்கள் நிச்சயம் பேசுகின்ற பொழுது தமிழில் மிக அழகாக பேசுவார்கள். சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். நானும் அவர்களிடம் சில பேசுகின்ற பொழுது சில வார்த்தைகளை சொல்லுவது உண்டு. அதை கேட்டு அவர்களும் என்னிடம் ஆச்சரியப்படுவது உண்டு. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று கேட்பார்கள். நான் சொல்லுவேன், நாங்களும் உங்களை போல் ஒரு காலத்தில் இப்படி பேசியார்கள் தான், இப்பொழுது பேசுவதில்லை, அவ்வளவுதான் என்று சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான மிக எளிமையான அன்பான பண்பான ஒரு தந்தை அவர்கள் நம்மளை விட்டு செல்லுகின்றார்கள். இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் நல்ல முறையில் இப்போ தந்தை அவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கு கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. இருந்தாலும் கூட பங்கு தந்தைகள் பயிற்சி கூடத்தில்
படித்து குடிப்பதற்கு ஆசிரியராக பணியாற்ற செல்கிறார்கள். அவர்களுக்கு சீரும் சிறப்பும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய உங்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக ஒரு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதை நம்முடைய சுந்தர் அவர்கள் வழங்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவில் அன்புக்கணிய சகோதரிகளே, நம்முடைய ஊர் பாதுகாவலே லூர்தன்னையின் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே சிறப்பாக ஓராண்டு காலம் உங்களோடு ஒரு மிகப்பெரிய ஒரு புனித பயணம். முதலாக அந்த கெபியில் தான் திருப்பலி நான் நிறைவேற்றினேன். இந்த ஓராண்டின் முடிவிலே அந்த கெபியில் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்கணியவர்களே, இந்த குருத்துவ அந்த ஆன்மீக பயணம் என்பது குரு மட்டுமல்ல, மக்களோடு இந்த மிகப்பெரிய ஒரு புனித பயணம். உங்களோடு இந்த ஓராண்டு காலம் ஆன்மீக பாதையிலும் பல்வேறு நல் உரைகள் வழங்குவதிலும் மறைவுரையிலும் நான் உங்களை நினைத்து பார்க்கிறேன். ஆகவே இந்த தருணத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்னும் அதிகமாக ஆன்மீக பணிகள் இறை பணிகள் தொடர உங்கள் ஜெபங்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக இந்த நாளிலே இந்த நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே பணி செய்ய அழைப்பு கொடுத்து நம்முடைய ஆயர் பெருந்தகை அவர்களுக்கும், அதிலும் சிறப்பாக நம்முடைய பங்கு தந்தை நம்முடைய ராஜன் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து அருள் தந்தை ஜோதிமணி அவர்களுக்கும், நம்முடைய ஊர் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கடவுள் எழுப்ப நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே எனக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நான் தொடக்கத்திலே செல்ல வேண்டியது இருந்த பொழுதிலும் நம்முடைய ஊர் திருவிழா இருக்கின்றது என்று சொன்ன பொழுது நான் அதற்காகவே இந்த திருவிழா முடிந்த பிறகு செல்ல வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு வேண்டுதலோடு நம்முடைய தாய் நம்முடைய பாதுகாவலை லூர்தனின் வழி ஜெபித்த பொழுது எனக்கு வெளிப்படுத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம், அதாவது திருவிழாவிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகிய ஒரு நினைவுகள் எனக்கு வந்தது. ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக நமக்கெல்லாம் தாயாக இருக்க நம்முடைய பாதுகாவலை லூர்து மாதா அந்த தாயின் பாதத்திலே நன்றிகளையும் ஜெபங்களையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மீண்டுமாக ஜெபியுங்கள். we will always meet in prayer. சரிங்களா? எப்பொழுதுமே ஜெபத்தில் சந்திப்போம். நம்முடைய தாய் நமக்கு அனைத்தையும் செய்து கொடுப்பால். அவள் எந்நாளும் நம்மோடு இருந்து பல்வேறு நல் வரங்களை அருள் மழையை பொழிய தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவருக்கும் நன்றிகள். அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ, அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ, அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ, அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ. வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க, சிறு அடைக்கலான் குருவி போல எம்மை அனுதினம் காப்பவளே, சிறு அடைக்கலான் குருவி போல எம்மை அனுதினம் காப்பவளே, உம்மை அண்டி வருவோர்க்கெல்லாம் உமதன்பை பொழிபவளே,